உங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கும் உங்கள் கல்லீரலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுதா? அதுதாங்க உண்மை. ரெக்கார்டிக்கலாக பார்க்கலாம். இந்த பதிவை பொறுமையாக தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நிறைய பதிவில் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்திகிட்டே இருக்கிறோம். என்னென்ன நீங்கள் சொல்லக்கூடிய, அதாவது பேஷண்ட்ஸ் ஆகிய நீங்கள் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வியாதி இல்லை, அது வியாதியோட அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் நிறைய டாபிக்ஸில் பேசியிருக்கிறோம். இன்றைக்கி வந்து உங்கள் கண்கள் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, கண்கள் செவந்துக்குது, கேட்ராக்ட் இருக்குது, குளுக்கோமா இருக்குது, கண்கள் எரிச்சலாக இருக்குது, கண்கள் ட்ரைனஸ் இருக்குது, தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது, கண்கள் இரிட்டேஷன் ஆகுது, கண்கள் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லைங்க. அது பிரச்சனை இருக்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடு. எதோட பிரச்சனை, எதோட வெளிப்பாடு? கண்டிப்பாக உங்களோட கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு. இதை ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் என்ன சம்மந்தம், அதாவது நம்மளோட ஐஸுக்கும் லிவருக்கும் என்ன சம்மந்தம் தோணுது இல்லைங்களா? எஸ், அதுதாங்க உண்மை. நல்லா கவனிச்சு பாருங்கள். வில்சன்ஸ் டிசீஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இது ரொம்ப ரேரான கண்டிஷன். 30,000 பேரில் ஒருத்தருக்கு தான் வருது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஜெனட்டிக் டிஸார்டர்னு சொல்கிறாங்க, மரபணு சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை வர்றவங்களுக்கு மேஜராக பாதிக்கப்படுறது கல்லீரல் தான். ஆனால் அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கண்கள் சார்ந்த பிரச்சனை இருக்குங்கிறதையும் ரெக்கார்டிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் டைரக்ட் தொடர்பு இருக்குங்கிறத இந்த விஷயத்துலேயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இன்னொரு சின்ன எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். அந்த காலத்தில் நம்மளோட மஞ்சக்காமாலைன்னு ஒன்று, அதாவது எல்லோ ஃபீவர்னு வருது இல்லைங்களா, அது உடனே இப்போ தான் வந்து நம்ம ஒரு லேப் டெஸ்ட் எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அந்த காலத்துலலாம் வந்து ஒரு மருத்துவச்சி வருவாங்க, வந்தோடனே பார்ப்பாங்க, பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணி இது மஞ்சக்காமாலை தானே சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அவங்க பார்க்கக்கூடிய முதல் விஷயம் உங்கள் கண்களாக தான் இருக்கும். கண்கள் மஞ்சள் நிறமாக மாறும்போது உடனே வந்து இது எல்லோ ஃபீவர், மஞ்சக்காமாலைன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனால் உண்மையாலுமே பாதிக்கக்கூடியது எது? உங்களோட கல்லீரல் தான். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, பத்திய சாப்பாடு கொடுங்க, கீழா நல்லி கொடுங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சிம்டம் நீங்கள் சொல்கிற விஷயங்கள், நீங்கள் உணர்கிற விஷயங்கள் வியாதி இல்லை, வியாதியோட அறிகுறி தாங்கிறத இப்போவாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். டெஃபினட்டாக உங்கள் பிரச்சனைகளுக்கு அக்குபஞ்சர் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.